கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். கழுகு ஆனது புசிப்பிற்கு நல்லதல்ல என வேதம் கூறுகிறது. காகத்தைப் போலவே கழுகும் மனிதனுடைய ஆகாரத்திற்கு ஏற்றதல்ல. பறவைகளில் எல்லாவற்றிற்கும் விசேஷித்த தன்மைகள் உள்ளன. கழுகின் விசேஷித்த தன்மைகள் விசுவாசிக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகிறது. அவைகளில் ஒரு சில காரியங்களை மட்டும் தியானிக்கலாம். முதலாவதாக, கழுகானது தேவனுடைய சிருஷ்டிகளில் தெளிவான பார்வையை பெற்றுள்ளது. கழுகானது 10,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியவை ஆகும். அவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் பூமியில் உள்ள தன்னுடைய இரையை தெளிவாக காணக்கூடிய கூர்மையான கண்களை பெற்றுள்ளது. வெகு தொலைவில் பறக்கும் மற்றொரு கழுகையும் அதனால் பார்க்க முடியும். தேவன் கழுகிற்கு அவ்வளவு தெளிவான கண்களை கொடுத்துள்ளார். கழுகின் கண்கள் தொலைநோக்கு பார்வையை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் அதை விஷன் என்று கூறலாம். கழுகானது அற்பமான பறவையாக இருந்தாலும் அதனுடைய பார்வையானது வெகு தூரத்தில் உள்ளவைகளை காண்கிறது. கழுகை விட விசேஷித்த மனிதன் தன்னுடைய கண்களால் குறுகின தூரத்தை மட்டுமே காண்கிறான். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் மனிதன் குறுகின மனப்பான்மையை பெற்றுள்ளான் என்று கூறலாம். மனிதன் குறிப்பிட்ட அளவு தூரத்தை மட்டுமே காணும்படியான கண்களை பெற்றிருப்பதால் குறிப்பிட்ட தூரத்தை மட்டுமே காண முடியும் என்றும் அது அவனுடைய தவறல்ல என்றும் கூறலாம். ஆனால் கழுகை விட அதிக தூரத்தை காணக்கூடிய கண்களை தேவன் அவனுக்குள் வைத்துள்ளார் என்பதை அறிந்தால் அவ்வாறு கூற முடியாது. தேவன் மனிதனுக்குள் வைத்துள்ள அந்த கண்கள் மனக்கண்கள் என அழைக்கப்படுகிறது. மனிதனுக்கு தேவன் 2 கண்களை கொடுத்துள்ளார். ஆனால் அந்த கண்களால் தற்காலிகமானவைகளை மட்டுமே அவனால் காண முடிகிறது. தன்னை சிருஷ்டித்த தேவனையும் நித்தியமானவைகளையும் அவனால் பார்க்க முடிவதில்லை. ஆனால் கழுகிற்கும் இல்லாத கூர்மையான மனக்கண்களை மனிதன் புரிந்து கொண்டால் கழுகை விட மேன்மையான பார்வையை பெறுவான். மனக்கண்கள் திறக்கப்படாத மனிதனால் தற்காலிகமானவைகளை மட்டுமே காண முடியும். கழுகானது நித்தியத்திற்காக படைக்கப்பட்டவை அல்ல. அவை இந்த உலகை வாழ்வை மட்டுமே தேவனிடம் பெற்றுள்ளது. மரணத்திற்கு பின்பு அவைகளுக்கு வாழ்வு இல்லை. ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. இந்த உலக வாழ்வை விட மறுமையில் வரக்கூடிய வாழ்வே நித்தியமானது என்பதை உணர்ந்து வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டுள்ளான். கழுகானது ஆகாயத்திலிருந்து தன் இரைக்காக கீழே பார்க்கிறது. ஒரு நாள் கழுகானது மரித்து மண்ணிற்கு அடியில் செல்லும். எத்தனை ஆண்டுகளானாலும் மரித்த கழுகு மீண்டும் வராது. ஆனால் மனிதன் மரித்தும் மறுபடியும் எழும்புவான். இரண்டாவதாக, கழுகானது பயமற்றவையாகும். வேட்டையாடுவதிலும் தன்னுடைய எதிராளியிடம் போராடுவதிலும் ஒருபோதும் பயந்து பின்வாங்காது. சாதாரணமான கழுகானது தனது எதிராளியை கண்டு பயப்படாமல் போராடுவது போல் விசுவாசிகளால் போராட முடிவதில்லை. மனித வாழ்வானது போராட்டம் நிறைந்த ஒன்றுதான். அதிலும் விசுவாசிகளுக்கான போராட்டம் மிகவும் அதிகமாகும். உலகத்தின் போராட்டங்கள் விசுவாசியை பலவிதங்களில் சந்திக்கும் போது அவர்கள் சோர்வடைந்து தோற்று போகிறார்கள். சிலர் விசுவாச வாழ்வை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். சத்துருவையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடும்படி தேவன் தமது பிள்ளைகளுக்கு கூறியுள்ளார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி அடையாத விசுவாசிகள் எதிர்த்து நிற்காமல் பயந்து ஓடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடன் ஊழியம் செய்த நாட்களில் பயந்ததுண்டு. குறிப்பாக இயேசுவை கைது செய்தபோது அவருடைய சீஷர்கள் எல்லாருமே பயந்து அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்களை சந்தித்து
பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்தபோது அவர்கள் யாருக்கும் எதற்கும் பயப்படவில்லை. காரணம் என்ன? தேவன் அவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் பயத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, மாறாக பலம், அன்பு, தெளிந்த புத்தி போன்றவற்றை அருளக்கூடிய ஆவியானவர் ஆவார். மூன்றாவதாக, கழுகானது காத்திருந்து புதுபலன் அடைவதில் மற்ற பறவைகளை விட மேலான ஒன்றாகும். இதை வேதத்தில் ஏசாயா 40 வாசிக்கலாம். எந்த பறவைக்கும் இல்லாத இந்த குணாதிசயமும் புதுபலனும் கழுகிற்கு உள்ளது. கழுகானது தனது 30வது வயதில் சோர்வடையும். எப்படியெனில் அதனுடைய சிறகுகள் உயரமாக பறக்கும் வலிமையை இழக்கும். வேகமாகவும் அதனால் பறக்க இயலாது. அப்படிப்பட்ட வேளையில் கழுகானது கண்மலைகளின் வெடிப்புகளில் தனிமையான இடத்தை தேர்வு செய்து அங்கு தங்கும். ஏறக்குறைய 5 மாதமளவும் அது புது பலனுக்காக காத்திருக்கும். இந்த 5 மாத காலங்களில் கழுகானது தன்னுடைய இறகு, அலகு மற்றும் நகங்களை தானே பறித்து கொள்ளும். தன்னுடைய பலனை புதுப்பித்து கொள்வதற்காக தன்னுடைய பழைய சிறகு அல்லது மற்றும் நகங்களை தானே இழக்கிறது. 5 மாதங்கள் நிறைவேறும் போது புது பலனை பெற்று மறுபடியும் 30 முதல் 40 வரையிலான அடுத்த ஆயுளை பெறுகிறது. அதனுடைய பழைய வேகத்தை விட அதிகமான வேகத்தை பெறுகிறது. இந்த 5 மாத காலங்களில் கழுகானது எவ்வளவு பொறுமையுடன் இருக்கும் என்பதை சிந்திப்போமானால் கழுகானது மனிதனை விட பொறுமையில் மேலானது என்பதை உணரலாம். தமது பிள்ளைகள் பொறுமை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாகும். பொறுமையும் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை விஷயங்களில் ஒன்றாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பல நேரங்களில் நம்முடைய பொறுமையை விட்டுவிடுகிறோம். இதனால் எண்ணற்ற இழப்பு மற்றும் இன்னல்களை சந்திக்கிறோம். தேவனிடம் நாம் கேட்கும் காரியங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள எண்ணுகிறோம். பொறுமையுடன் காத்திருப்பதை நாம் விரும்புவதில்லை. சங்கீதம் 40:1 வாசிக்கும் பொழுது பொறுமையாக இருக்கும்படி வேதம் போதிப்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்விலும் குறிப்பாக ஊழியங்களில் வளர வேண்டுமானால் பொறுமை மிகவும் அவசியமான ஒன்றாகும். பொறுமையை இழப்பவர்கள் சகலத்தையும் இழப்பார்கள். பொறுமையுடன் காத்திருந்து ஊழியத்தில் சாதித்தவர்கள் சரித்திரம் படைத்து சென்றுள்ளார்கள். ஆகவே நமது விசுவாச வாழ்வில் நாம் பொறுமையற்ற நிலையில் இருப்போமானால் கழுகின் வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது கழுகானது பொறுமை என்றால் என்ன என்பதை நமக்கு அறிவிக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கழுகானது அற்பமான பறவையாக இருந்தும் ஆகாயத்தில் தனது பாதையை தெளிவாக அறிந்துள்ளது. தேவன் தனக்கு காண்பித்துள்ள சரியான பாதையை அறியாமல் வழிவிலகி செல்பவன் கழுகை பார்த்து தனது பாதையை சிந்தித்தால் கழுகானது மனிதனுக்கு சரியான பாடத்தை அறிவிக்கும் அல்லவா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த கழுகை போல தொலைநோக்கு பார்வையுள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. பயத்தின் ஆவியை எங்களை விட்டு எடுத்து போட்டு பலமுள்ள ஆவியை தாருங்க. கழுகை போல காத்திருந்து பலனடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.